அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, ஏகாதேசியில இந்த விஷயங்கள் செய்ய மறக்கக்கூடாதுங்க. இதை செஞ்சோம்னா நம்முடைய 3 தலைமுறை பாவங்கள் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். வாங்க. கார்த்திகை மாசத்துல வரும் மோக்ஷத ஏகாதேசி அன்று விரதம் இருப்பதால் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய 3 தலைமுறை முன்னோர்களுக்கும் மோட்சம் கிடைத்து அவர்கள் யமவாதனையில் இருந்து விடுபடுவார்கள் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றுதான் ஏகாதேசி. விரதங்களிலே மிக புண்ணியம் தரும் விரதமாக சொல்லப்படுவது ஏகாதேசி விரதமாகும். ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு பெயர் மற்றும் அதற்குரிய சிறப்புகள் தனித்துவமாக இருக்கு. அப்படி கார்த்திகை மாத வளர்பிறையில் வரும் ஏகாதேசிக்கு மோக்ஷத ஏகாதேசி என்று பெயர். இந்த நாள்ல பக்தர்கள் பலர் மௌன விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாக கொள்வதால் இதற்கு மௌனி ஏகாதேசி என்றும் பெயர் இருக்கு. இந்த ஆண்டு மோக்ஷத ஏகாதேசி டிசம்பர் 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு புதன்கிழமை 1:14, அதாவது அதிகாலை 1:14 துவங்கி இரவு 10:54 வரை ஏகாதேசி திதி உள்ளது. மோக்ஷத ஏகாதேசிக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பும் உண்டு. இந்த நாள்ல தான் குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதை உபதேசம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாள்ல கீதா ஜெயந்தி என்றும் கொண்டாடுவது உண்டு. இந்த ஏகாதேசி அன்று விரதம் இருந்து வழிபடுபவர்கள் மோட்சத்தை அடைவதுடன் அவர்களின் 3 தலைமுறை முன்னோர்கள் தங்களின் வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கும் மோட்சத்தை வழங்கக்கூடியதாக மிக மிக புனிதமான இந்த நாள்ல வாழ்நாளில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் விரதம் இருந்து வழிபடலாம். மோக்ஷத ஏகாதேசி விரத பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். மனித குலம் சரியான பாதையில் வாழ்க்கையை நடத்தி இறுதியில் பரம்பொருளாகிய மோட்சத்தை அடைவதற்கு வழிகாட்டும் பகவத்கீதை தோன்றிய தினம் என்பதால் இந்த நாள் பெருமாளின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல பெருமாளுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை தரும். வருடத்தில் வரும் இந்த ஒரே ஒரு ஏகாதேசி விரதம் இருந்தால் மற்ற 23 ஏகாதேசிகளிலும் விரதம் இருந்த பலன் கிடைத்து விடும் என விஷ்ணு புராணம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல விரதம் இருப்பதும் பகவத்கீதை பாராயணம் செய்வதும் மிகவும் சிறப்புக்குரிய நாளாகும். மோக்ஷத ஏகாதேசி உருவான கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. புராண கதைகளின்படி வைகனாஸ் என்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். அவரது ஆட்சியில் அனைவரும் எந்த குறையும் இல்லாமல் இருந்து வந்தனர். ஒரு நாள் மன்னருக்கு கனவு ஒன்று வந்தது. அதில் அவரது தந்தை நரகத்தில் துன்பப்படுவது போலவும் தன்னுடைய துன்பத்தை போக்கும்படி அவர் கெஞ்சுவதாகவும் காட்சி தெரிந்தது. தனக்கு வந்த இந்த கனவு பற்றி அரண்மனை பண்டிதர்களிடம் கேட்க அவர்கள் பர்வத முனிவரின் ஆசிரமத்தில் சென்று வழி கேட்கும்படி வழிகாட்டினார். மன்னரும் முனிவரை சந்தித்து தன்னுடைய கனவை பற்றி கூறினார். அவரது தந்தை நரகத்தில் துன்பப்படுவதை சொன்ன முனிவர் மோக்ஷத ஏகாதேசியில் விரதம் இருக்க மன்னருக்கு அறிவுறுத்தினார். மன்னரும் அப்படியே விரதம் இருந்ததால் அவரது தந்தை மோட்சத்தை அடைந்தார். மோக்ஷத ஏகாதேசி விரதம் இருக்கும் முறை. மோக்ஷத ஏகாதேசியில் விரதம் இருக்க நினைப்பவர்கள் முந்தைய நாளான, அதாவது தசமி அன்று பகல் உணவிற்கு பிறகு வேறு உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை துவங்கணும். அதாவது இரவு நேரத்துல எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. ஏகாதேசிக்கு முதல் நாள் நான் சொல்றது, தசமியில எதுவுமே சாப்பிடாம இருக்கலாம். இல்லை ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க வாழைப்பழம் 1, கொஞ்சமா பால் எடுத்துக்கலாம். மறுநாள் ஏகாதேசி அன்று அதிகாலையில எழுந்து குளிச்சு நல்ல ஆடைகளை அணிந்து பெருமாள் முன் விளக்கு ஏற்றி அவரின் அருளை வேண்டி விரதத்தை தொடங்கலாம். முதலில் விநாயகர் வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க துவங்கலாம். முதல்ல விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட வேண்டும். விளக்கேற்றி அவர்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து இரவு வரை விரதத்தை தொடர வேண்டும். தூபாதேசியின் ஏழைகளுக்கு உணவு போன்ற தானங்கள் தட்சணை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய பூஜை செய்து வழிபட்ட பிறகு உணவு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம்.
ஏகாதேசிக்கு முதல் நாள் நைட்டு வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏகாதேசிக்கு முதல் நாள் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டு எதுவுமே எடுக்க வேண்டாம். மறுநாள் வந்து அதிகாலையில் குளிச்சுட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபட வேண்டும். அன்னைக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து இறைவனுக்கு வைத்துவிட்டு அன்றைய இரவு வரை நீங்க விரதத்தை தொடர வேண்டும். துவாதேசியில ஏழைகளுக்கு உணவு போன்ற தானங்கள் தட்சணை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய பூஜை செய்து வழிபட்ட பிறகு உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.